கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தை அறிந்தவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவர்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவை சேவிக்கிறவர்கள், கிறிஸ்துவ தன்மையில காணப்படுகிறேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களிடத்தில் என்ன இல்லை? பரிசுத்த ஆவி இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவி இல்லாமலே நான் கிறிஸ்துவன் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஒருவேளை நீ சபையில என்ன வேலை வேண்டுமானாலும் செய்யலாம், ஒருவேளை கர்த்தருக்குள்ளாக நீ எப்படிப்பட்ட தன்மையிலும் காணப்படலாம். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் காணப்படுகிறதா? இல்லை பரிசுத்த ஆவியை நீ இழந்து போயிருக்கிறாயா? தாவீது பாவத்து நிமித்தமாக பரிசுத்த ஆவியை இழந்து போனான். இன்றைக்கு எந்த பாவத்து நிமித்தமாக பரிசுத்த ஆவி இழந்திருக்கிறாய் என்னமோ, மீண்டுமாக தாவீது திருப்பிக் கொண்டது போல கர்த்தர் திருப்பிக் கொள்ள அழைக்கிறார்.